மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் இரவு வரை விசாரணை மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகளாக தேசிய மனித உரிமை ஆணைய டிஎஸ்பி ரவி சிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்தர் குமார் திரிபாதி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர். 4 நாட்கள் விசாரணை நடத்த திட்டமிட்ட அவர்கள் நேற்று காலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தொழிலாளர் நலத்துறை, வனத்துறை ஆகியோரிடம் மாஞ்சோலை தொடர்பாக பொதுமக்கள் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்த சென்றபோது மாஞ்சோலை பகுதிக்குள் நுழையும் முன்பாக அமர்ந்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார். அவரிடம் விசாரணை நடத்தி சில ஆவணங்களையும் பெற்றனர். மாஞ்சோலை வனப்பேச்சி அம்மன் கோவிலுக்கு சென்று ஆய்வு செய்த விசாரணை அதிகாரிகள் மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தரையில் அமர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். So you are coming tomorrow with the proper indexing of the documents. Thank you. So we will start our inquiry. You are free from our side. Then you come. Then you will give me the. You know English or Hindi? You know English. That's it. அவங்க மக்களோட மக்களாக தான் தரையில் உட்காந்து எல்லாமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க விசாரிக்கிறது நாங்கள் எத்தனை தலைமுறையாக இருக்கிறோங்கிறத எல்லாம் விசாரித்தாங்க. 3 தலைமுறையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எங்களுக்குள்ள ரிப்போர்ட்டுகளுக்குள்ள ஃபார்ம்கள் பூரா எங்கள்கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க பேசுகிறது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது. அவங்க பேசுகிறது நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. மிக முக்கியமாக 3 கோரிக்கைகளை முன்வைத்து கொடுத்துக்கிறேன். அதாவது பிபிடிசி நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொடர்ந்து கட்டாயப்படுத்தித்தான் விருப்பம் பெற்றார்கள் தவிர இது தொழிலாளர்களுடைய விருப்பம் கிடையாது. எனவே அது ரத்து செய்ய வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் உணர்வுபூர்வமாக அவர்கள் விசாரணை செய்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நம்புகிறேன். மக்கள் இருக்கிறதுனால தான் இந்த வனம் மாஞ்சோலையாக இருக்குது. அதனால் இந்த மாஞ்சோலையில் இந்த மக்கள் வாழ அனுமதிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆவணங்கள் நாங்கள் எல்லாம் நிறைய ஆவணம் கொடுத்துக்கிறோம். ஆயிரக்கணக்கான 6000 பக்கம் இருக்கிற ஆவணங்கள் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம். அவர்களாகவே உட்கார்ந்து ஒவ்வொரு தொழிலாளத்தில் இன்ச் பை இன்ச்சா அவங்க விசாரிக்கிறாங்க. அது இல்லைன்னு டெல்லிக்கு இருந்த ஒரு ஆணையம் எதுக்கு இங்கே வரணும் வச்சுங்களா? நிச்சயமாக அவர்கள் உண்மையை கண்டிப்பாக நிச்சயமாக கமிஷனத்தில் பிரதிபலிப்பார்கள். நிச்சயமாக ஆணையம் ஆணையத்தின் மூலமாக நிச்சயமாக நல்லது பிறக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறேன். நிச்சயமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.